ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எ வாக் பை மூன்லைட் அப்படிங்கிற ஒரு போயத்தோட சம்மரி தான். இந்த போயம் பார்க்கும்போதே நம்ம மைண்டில் ஒரு விஷயம் பிக்சரைஸ் ஆகிருக்கும். இரவு நேரம், நிலா வெளிச்சம், அதில் வாக்கிங் போன்றது, இதெல்லாம் எவ்வளோ ரம்மியமான ஒரு விஷயம். அதே அட்மாஸ்பியர் தான் நம்ம ஆத்தர் என்ன பண்ணுறாரு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காரு. இந்த போயம் முழுக்க முழுக்க இயற்கையோடு இணைஞ்சு இருக்கிறதா நல்லது, மன அமைதியை தரும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்திருக்காரு. பார்க்கலாம் வாங்க. எ லவ்லி நைட் அப்படின்னு சொல்கிறார் ஆத்தர். தி பாய்ட் சேஸ் லாஸ்ட் நைட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல், ஹி ஃபெல்ட் பிளெஸ்டு அண்டு ஹாப்பி அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹி வாண்ட்ஸ் டு கீப் இட் அஸ் எ ஸ்வீட் மெமரி அப்படிங்கிற என்ன சொல்ல வரேன்னா, நம்ம போயிட்டு இங்கே நம்ம வசதி ஏற்றுக்க மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி வச்சுக்கலாம். லாஸ்ட் நைட்னா நேற்று இரவுன்னு கூட வச்சுக்கலாம். இவர் என்ன சொல்ல வர்றாரு, நிகழ்காலத்தில் இருந்துட்டு இறந்த காலத்தை பற்றி பேச வராரு. ஸோ நேற்றைய இரவு ஆத்தர் சொல்கிறார், நேற்றைய இரவு ரொம்ப அழகான ஒரு இரவு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹி வாண்ட்ஸ் டு கீப் இட் அஸ் எ ஸ்வீட் மெமரி. என்ன சொல்கிறாரு, என் மைண்டில் இது ரொம்ப ஒரு இனிமையான நினைவுகளாக இருக்க நான் விரும்புகிறேன். இனிமையான நினைவுகளாக என் மைண்டில் பயணிக்க நான் விரும்புகிறேன். இந்த நேற்று நான் கடந்து வந்த அந்த இரவு அவ்வளோ அற்புதமான இரவுப்பா, லவ்லி நைட்பா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆத்தர் சொல்கிறாரு. அதே மாதிரி அதோட கண்டினியூட்டியாக தான் இங்கே கொண்டு வர்றார் நம்மளுக்கு. ஜாய் ஆஃப் த பாஸ்ட் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம ஆத்தர் இந்த இயற்கையில் வாக்கிங் போகிற மாதிரி தான் இந்த மூன் வாக் அப்படின்னு நம்ம சொல்கிற டாபிக் பேர். எ வாக் பை மூன்லைட் அப்படின்னு நம்ம டாப்பிக்கே தெரியும். ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா இங்கே சொல்ல வர்றாரு, ஜாய் ஆஃப் த பாஸ்ட், அந்த கடந்து வந்த இரவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சந்தோஷத்தை கொடுத்த இரவுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஜாய் ஆஃப் த பாஸ்ட், சம் மூமெண்ட்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட் ஷைன் சாஃப்ட்லி அப்படிங்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் அந்த இரவில் கடந்து வந்த அந்த இரவு பார்த்தீங்கன்னா சில நிகழ்வுகள் நடந்துச்சு. அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன நிம்மதி தான் கொடுத்துச்சு, எந்த ஒரு வலியும் எனக்கு கொடுக்கல. அந்த மாதிரி அற்புதமான ஒரு நிகழ்வுகள்லாம் அந்த இரவில் இருந்துச்சுப்பா, நான் கடந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். லாஸ்ட் நைட் வாஸ் ஒன் சச் ஜாய்ஃபுல் மூமெண்ட். ஸோ அந்த இரவு, நான் கடந்து வந்த இரவு, அந்த லாஸ்ட் நைட் நேற்று இரவு, அந்த மாதிரி அற்புதமான சில நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் நான் பார்க்கும்போது என் மைண்டுக்கு ரொம்ப அமைதியை கொடுத்துச்சு, எந்த ஒரு பெயினும் கொடுக்கல. அதெல்லாம் என் நினைவுகளில் வந்து மென்மையாக வருடி கொடுக்குற மாதிரி இருக்குப்பா என் நினைவுகளில் வந்து அந்த மாதிரி நிகழ்வுலாம். ஸோ நான் கடந்து வந்த இரவு எனக்கு எப்படி இருக்கணும், என் மைண்டெல்லாம் ஒரு இனிமையான ஒரு நினைவுகளாக என் மைண்டில் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா, மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதை பற்றி சொல்கிறாரு. நான் அந்த இரவு பொழுதில் அந்த மூன் வெளிச்சத்தில் நான் என்ன பண்ணுறேன், வாக்கிங் போனேன். வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது சில ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் குறிப்பிட்டு ஒரு ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண போனேன். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட இன்னும் 2 பேரும் வந்தாங்க. அவங்களையும் நான் மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தி பாய்ட் விசிட்டட் எ ஃப்ரெண்ட் அண்ட் மீட் அதர்ஸ் அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? லைக் மைண்டட் பீப்புள் ஆல்வேஸ் கம் டுகெதர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம போயிட்டு யார் அந்த நிலா வெளிச்சத்தில் போயிட்டு அந்த வாக்கிங் போயிட்டு யாரை மீட் பண்ணுறாருன்னா, தன்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 பேரை மீட் பண்ணுறாரு. ஸோ எல்லாமே ஒரே மைண்டு உள்ள ஒரு பீப்புளாக தான் இருக்காங்க. வைல் கோயிங் ஹோம் 3 ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின்ட் ஹிம். ஸோ தனித்தனியாக தான் மீட் பண்ணார். ஆனால் வீட்டுக்கு திரும்பி வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போகும்போது அந்த இரவில், நேற்று இரவு, நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது எப்படி இருந்தாலும் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்தோம். என் கூட இன்னும் 3 பேர் என்ன பண்ணாங்க, ஜாயின் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு ஆத்தர். மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவர் வாக்கிங் போகிறாரு. வாக்கிங் போகும்போது தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு. அப்போ இன்னும் 2 பேர் வராங்க. எல்லாருமே ஒரே மைண்ட் செட் கொண்டவங்க, போயம் எழுதுறது தான் வேலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் தனியாக போனவர் வீட்டுக்கு வரும்போது ரிட்டன் வாக்கிங் முடிச்சுட்டு வரும்போது 3 பேராக ஜாயின் பண்ணி வராங்க, சேர்ந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது இந்த 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஹிஸ் கம்பேனியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. என்னுடைய அந்த இரவு பொழுதில் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட தாட்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு. அடுத்தது அவரோட கம்பேனியன்ஸ் பற்றி சொல்கிறார் நம்ம ஆத்தர். 2 வேர் ஹிஸ் ஈக்குவல்ஸ் இன் ஏஜ் இன் தாட்ஸ். மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு கூட தானே வீட்டுக்கு வந்தார். அந்த 3 ஃப்ரெண்ட்ஸு கூட அந்த இரவில் கடந்து வந்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேர், அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா இவர் ஈக்குவலான ஏஜ், நம்ம போயிட்டோட ஈக்குவலான ஏஜாக இருக்காங்க. அதே மாதிரி ஒத்த கருத்தோட சேம் ஒப்பீனியனோட இருக்காங்க. 2 வேர் ஹிஸ் ஈக்குவல்ஸ் இன் ஏஜ் அண்ட் தாட்ஸ். 2 ஃப்ரெண்ட்ஸு என்னோட சேம் ஏஜ் தான், எனக்கு என்னோட ஈக்குவலான தாட்ஸு ஒப்பீனியன் வச்சுருக்கவங்க தான். அதில் ஒருத்தவன் மட்டும் எங்கே இருப்பா, எங்கள் 2 பேரோட அது 2 என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தவன் மட்டும் 3வது ஒரு நபர் இருக்கான்ல, அவன் வந்து சின்ன பையன். ஆனால் அந்த சின்ன பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஸ் எ போயிட் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஹி லவ்டு வாக்கிங் வித் ஆல் 3. நான் இந்த 3 பேர் கூட இந்த இரவு பொழுதில் நான் எப்பயுமே வாக்கிங் போகிறது, அந்த இரவு பொழுதில் நிலா வெளிச்சத்தில் நான் வாக்கிங் போகிறது ரொம்பவே பிடிக்கும். இந்த 3 பேர் கூட சேர்ந்து போகும்போது எஸ்பெஷலி எனக்கு ரொம்பவே வாக்கிங் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் அவருடைய கம்பெனியை பற்றி இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அடுத்ததாக என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, இங்கே
மூன்ஸை பற்றி அந்த 3 நிலா இருக்குல்ல, அந்த இரவு பொழுதுல இவங்க 3 பேரும் வாக்கிங் போனாங்கல்ல, ஆத்தர் வாக்கிங் போனார்ல, எஸ்பெஷலி இந்த 3 பேரை விட்டுருங்க, ஆத்தரை மட்டும் சொல்லுங்க. அவர் என்ன எதை டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா நிலாவோட அழகை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா த மூன் ஷைன் குவைட்லி இந்த ஸ்கை அப்படிங்கிறாரு. மூன் எப்படி இருக்கும் அப்படியே நம்ம நிலா அப்படின்னு சொல்லிட்டாலே எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அம்மா பிரகாசமாக இருக்கும், அது ஃபுல் மூன் பார்த்துட்டாலே எவ்வளோ சந்தோஷம். பெருசாக அந்த இரவு பொழுதுல ரொம்ப சைலண்ட்டாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதான் சொல்கிற நிலாவோட அழகை இங்கே வர்ணிக்கிறார் ஆத்தர். த மூன் ஷைன் ஷோன் குவைட்லி இந்த ஸ்கை. மூணு என்ன பண்ணும், முழு நிலவு எப்படின்னா பிரகாசிக்குது. எங்கே நாங்கள் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அந்த இருட்டில் பார்க்குறோம், நிலா பயங்கரமாக பிரகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கே பார்த்தாலும் நிலா வெளிச்சமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த வெளிச்சத்தை தடை போடாமல் க்ளவுடு, அது கீழே இருக்க க்ளவுடு இருக்குல்ல, மேகங்கள்லாம் மூவ் ஆர் சைட் இன் ரெஸ்பெக்ட். என்ன பண்ணுது, அந்த மேகங்கள்லாம் நிலா அடிக்குது, நிலா வெளிச்சம் பூமிக்கு வருது, அதை தடுக்கக்கூடாது, நம்மளாம் ஒதுங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேகக்கூட்டங்கள்லாம் நிலாவை விட்டு ஒதுங்கி நிற்கிது ஒரு மரியாதை நிமித்தமாக. லீவ்ஸ் இலைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, லீவ்ஸ் டான்ஸ் இன் சில்வர் லைட்டு. அந்த இலைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா டான்ஸ் ஆடுதான். எதுலன்னா அந்த நிலா வெளிச்சத்தில் டான்ஸ் ஆடுதான். வின்ஸ் சாங் சாஃப்ட்லி லைக் மியூசிக். அந்த இலைகள்லாம் எப்படி டான்ஸ் ஆடுதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று அடிக்குதான். அந்த இரவு நேரத்தில் காற்று அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஒரு மென்மையான சாங் பாடுற மாதிரி இருக்கான். அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி அந்த மர இலைகள்லாம் டான்ஸ் ஆடுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த மூனோட பியூட்டியை சொல்கிறாங்களா. மூனோட பியூட்டி, மூன் அவ்வளோ அழகாக இருக்குது, அது கீழே க்ளவுடு மேகக்கூட்டங்கள்லாம் ஒதுங்கி நிற்குது மரியாதை நிமித்தமாக. அது மட்டும் இல்லாமல் இலைகளும் காற்று அடிக்கும் போது காற்று வந்து பாட்டு பாடுற மாதிரியும் இலைகள் வந்து ஆடுற மாதிரியும் அந்த நிலா வெளிச்சத்தில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது எதை பற்றி சொல்கிறாருன்னா மேஜிக் ஆஃப் த நைட்டை பற்றி சொல்கிறாங்க. இடத்துல இரவு பொழுது ஒரு மேஜிக்ப்பா, அந்த கடந்து வந்த அது இரவு இருக்குல்ல, அந்த இரவுங்கிறது ஒரு மேஜிக்காக இருந்துச்சுப்பா அப்படிங்கிறாரு. இந்த நைட் ஃபெல்ட் ஸ்பெஷல் அண்ட் ஃபுல் ஆஃப் மேஜிக். நாங்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். அப்போ வாக்கிங் போகும்போது ரொம்ப ஆத்தர் தான் சொல்கிறார் ஆக்சுவலாக. அந்த வாக்கிங் அப்போ அந்த இரவு பொழுது, நாங்கள் கடந்து வந்த இரவு பொழுது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு மேஜிக் போல இருந்துச்சு எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். என்ன மேஜிக் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னடா மேஜிக் அப்படின்னு கேட்டால், தே டிட் நாட் ஒன்லி லுக் அட் த மூன்லைட். நாங்கள் வந்து மூணை சாதாரணமாக பார்க்கலப்பா அப்படிங்கிற. ஏன்னா அவர் போயிட்டு தான் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், மூணை பார்த்தோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல நிலா வெளிச்சம் அவ்வளோ பிரகாசமாக அடிச்சுது, அது கீழே இலைகள்லாம் காற்றுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிச்சு, அந்த நிலா வெளிச்சத்தில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு சொன்னார்ல. இப்போ என்னன்னா அந்த இரவு பொழுதுங்கிறது ரொம்ப மேஜிக்கான ஒரு விஷயமா இருக்குது. நாங்கள் சாதாரணமாக சிம்பிளாக நாங்கள் என்ன பண்ணல, மூணை பார்க்கல, அந்த மூணை நாங்கள் என்ன பண்ணோம்னா உணர்ந்தோம். நாங்கள் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணோம், வாக்கிங் போகும்போது அந்த மூணை உணர்ந்தோம். நாங்கள் நிலாவோட வெளிச்சத்தை முழுசாக உணர்ந்தோம். எங்களை சுற்றி அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு, அந்த நிலாவை நாங்கள் உணர்ந்தோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறேன்னா இயற்கையோட புதிரை பற்றி சொல்கிறாரு. இயற்கை அப்படின்னு சொன்னாலே ஒரு புரியாத புதிர் தான் எப்பயுமே. அதை தான் ஆத்தர் இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இயற்கை நேச்சர் மிஸ்ட்ரி அப்படிங்கிறார். நேச்சர் ஹேஸ் மெனி சீக்ரெட்ஸ் வி டோன்ட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறாரு. இயற்கைங்கிறது நிறைய சீக்ரெட்ஸ், ரகசியங்களை வச்சிருக்குப்பா, அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆஸ் ஏ காமன் பீப்புள் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இன் சச் குவைட் மூமெண்ட் தி ஹார்ட் ஃபீல்ஸ் பீஸ்ஃபுல். ஸோ அந்த மாதிரி அந்த இயற்கையை ரசிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிலா வெளிச்சம், லீவ்ஸ் டான்ஸ் ஆடுறது, விண்டு சாங் பாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்படின்னா எனக்கு ரொம்ப அமைதி கொடுத்துச்சு என் இதயத்துக்கு, என் மனசுக்கு. வி சென்ஸ் சம்திங் ஸ்பிரிச்சுவல் பியாண்ட் திஸ் வேர்ல்டு. நாங்கள் 3 பேருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே இந்த வாக்கிங் போகும்போது நாங்கள் அந்த இயற்கையை ரசிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தை தாண்டி ஒரு சக்தியை உணர்ந்தோம்ப்பா, நாங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்தோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. ஒரு புரியாத புதிராக இருக்குது இயற்கைங்கிறது. ஸோ இந்த உலகத்தை தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் உணர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் இந்த இடத்துல நம்மகிட்ட சொல்கிறாரு, டிஸ்கிரைப் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ அதுதான் உண்மை, புரியாத புதிர் தான் இயற்கை. யாராலையும் அது என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிக்க முடியாது. அதை தான் இந்த இடத்துல ஆத்தர் சொல்கிறாரு. யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, போயிட்டாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, காமன் பீப்புளாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஸோ அடுத்து என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஸ் அண்ட் மூன் ஸ்பீக் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ தான் நம்ம இயற்கையை வர்ணிக்கிறாரு. எப்படி வர்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, நிலாவும் நட்சத்திரங்களும் பேசுகிற மாதிரி இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாரு. என்ன இப்போ டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் படிக்கும்போது, த விண்ட் சவுண்டட் லைக் எ சாஃப்ட் மியூசிக். காற்று அடிக்குதான், அந்த வாக்கிங் போகும்போது காற்றை உணர்றாங்க. அந்த காற்று அடிக்கிறத இவங்க போயிட்டா இருக்கனால அவங்க உணர்றாங்க. நம்மளால உணர முடியுமா, காற்று அடிக்கிற வீட்டில் போய் படுத்துக்கலாம்டா அப்படின்னு நினைப்போம். ஆனால் இவர் எப்படி உணர்றாரு பாருங்க, ஆசையை போயிட்டா. த விண்ட் சவுண்டட் லைக் எ சாஃப்ட் மியூசிக். அந்த காற்று அடிக்கிறது ஒரு போயிட்டுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சாஃப்ட் மியூசிக். யாரோ கண்ணன் கிருஷ்ணன் வந்து புல்லாங்குழல் ஊதுற மாதிரி அவ்வளோ மியூசிக்காக இருந்துச்சு. எம்மா மென்மையாக இருக்கும் கிருஷ்ணர் ஊதும் போது, எல்லாமே வசியமாயிடும். அதே போல் அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ மியூசிக் சவுண்டு கேட்கவே இனிமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ஸ், அந்த நட்சத்திரங்கள், வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் நான் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா ரொம்ப மென்மையாக அமைதியாக பேசுகிற போலவே இருந்துச்சுப்பா, அவ்வளோ அழகாக இருந்துச்சுப்பா அந்த இரவு பொழுதுல. அதனால தான் என் மைண்டில் எப்பயுமே ஒரு இனிமையான ஒரு நினைவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மூன் சீம்டு ஜென்டில் அண்ட் கேரிங். அந்த மூணு எப்படி இருக்கும், நிலா வெளிச்சத்தை பார்க்கும்போது அந்த நிலாவை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாகவும் ரொம்ப கேரிங்காகவும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு நாங்கள் பார்த்தோம் நேற்று அந்த இரவு, கடந்த இரவு. ஸோ எல்லாமே பார்க்க அந்த கடந்து வந்த அந்த இரவு, நேற்று இரவு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு
இனிமையான ஒரு கனவு போல தான்ப்பா நான் ஃபீல் பண்ணுறேன். எவரிதிங் ஃபெல்ட் லைக் எ ஸ்வீட் ட்ரீம் அப்படிங்கிறாரு. எல்லாமே ஒரு இனிமையான ஒரு கனவு போல நான் ஃபீல் பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அடுத்ததான் என்ன சொல்ல மொத்தத்தில் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் இயற்கை பேசுகிற மாதிரி இங்கே இடத்துல என்ன சொல்கிறாரு, வடிவமைச்சரை டிஸ்கிரைப் பண்ணுற ஆக்சுவலாக எல்லாமே மொத்தத்தில் கடைசி சொல்லும்போது எல்லாமே எனக்கு எப்படி இருக்குது, ஒரு இனிமையான கனவு போல தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது கனெக்ஷன் வித் ஆல் லைஃப்ஸ் அப்படிங்கிறாரு. ஓகேங்களா, எல்லாரும் என்ன பண்ணணும், இயற்கையோட இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றார் ஆத்தர். எல்லாருமே இயற்கையோட எல்லாரும் கனெக்ஷன் வித் ஆல் லைஃப். இன்னும் சொல்ல போனால் உயிரினங்களாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், எல்லாருமே எது கூட கனெக்ஷனில் இருக்கணும், இயற்கை கூட. அதான் நல்லது. என்ன சொல்கிறாருன்னா, தி poet ஃபீல்ஸ் லிங்க்டு டு ஃப்ளவர்ஸ், ஸ்டார்ஸ் அண்ட் ஈவன் கிராசஸ் அப்படிங்கிறார். ஓகேங்களா, அஸ் எ poet அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் இயற்கையோட இணைஞ்சிருக்கேன். நான் இயற்கையோட என்ன பண்ணுறேன், எப்படி நம்ம ஆதார் கார்டு கூட இணைஞ்சிருக்கணுமோ அதே போல் அவசியம் தானே இப்போ ஆதார் கார்டு கூட இணைஞ்சிருக்கிறது. அதே போல் தான் போயிட்டு நம்ம இயற்கை கூட இணையணும், இணைஞ்சாதான் மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் ஃப்ளவராக இருக்கட்டும், பூக்களாக இருக்கட்டும், ஸ்டாராக இருக்கட்டும், கிராஸாக இருக்கட்டும், புல்லாக இருக்கட்டும், எல்லாத்துக்கூட நான் என்ன பண்ணியிருக்கேன், இணைஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னால், ஹி கேனாட் கிரஷ் த கிராஸ் அண்டர் ஹிஸ் ஃபீட். என் பாதத்தை கீழே இருக்கக்கூடிய அந்த புல்லு பூண்டை கூட நான் என்ன பண்ண முடியல, மிதிக்க முடியல. ஏன்னா அதுக்கும் உயிர் இருக்குது, ஹார்ட் பீட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் இயற்கையோட இணைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது, இயற்கையோட இணைஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இங்கே எடுத்துக்காட்டுறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இது போல் வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.